என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் சுந்தராவது என்ன கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்ன அவங்க கூப்பிடல. ஆனா கல்யாணத்தப்ப தான் தெரிஞ்சது, என்ன தவிர திரையுலகத்துல நெறைய பேர் அவங்க அழைச்சிருக்காங்க. முன்ன அறிமுகமானவங்க, இப்ப அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு இன்னைக்கு முக்கியமா போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு சுந்தர் கிட்டயும், குஷ்பு கிட்டயும் ஏகப்பட்ட பணம் இருக்குது. செல்வாக்கு அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட சென்ட்ரல் லெவல்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. என்னெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசியிருக்காரு நடிகர் ராதாரவி. அது மட்டும் இல்லாம, அவர் இன்னும் சில விஷயங்கள குஷ்புவ பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை குஷ்புவோட திருமணம் மகளோட திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவும் கோலாகலமா நடந்து முடிஞ்சது. கோவாவில் நிறைய திரைப்பிரபலங்களோட கிட்டத்தட்ட சவுத் இண்டியன் சினிமாவே மொத்தமா அங்கதான் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நாகார்ஜுனா, அமலா, நாக சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நட்சத்திர கூட்டமுமே அங்கதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ராம் சரண், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தினர், சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமன்னா, த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்த நட்சத்திர பட்டாளங்கள் கணக்கே கிடையாது. எவ்வளவு நட்சத்திர கூட்டங்கள் வந்திருந்தாலுமே அதுல முக்கியமான நபரா பார்க்கப்பட்டது நடிகை த்ரிஷா தான். முதல்வர் கூட அவங்கள சேர்த்து கிசுகிசுக்கப்பட்ட அப்புறமேலே இன்னைக்கு அவங்க பேன் இண்டியா ஸ்டார் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மொத்த திருமணத்திலேயே அவங்க மேல இருந்த ஃபோக்கஸ் மற்றும் லைம்லைட் தான் ரொம்பவும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம திருமணத்திற்காக அவங்க அணிஞ்சிருந்த நகைப்புடவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லுக் வந்து ரொம்பவும் வைரலா போச்சு. இந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் நடிகர் பாக்யராஜோ இறந்து போனாரு. அந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்போ சர்ச்சைக்குரிய 2 விஷயத்துல சுந்தர்சி மற்றும் குஷ்பு அவங்களுடைய மகள் திருமணம் மாட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒன்று, குஷ்புவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து தொடர்ந்து அவங்களுடைய மேரேஜ் சம்மந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோக்களும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லியும் நிறைய அவங்க ரொம்ப ஹாப்பி அண்ட் மெமரபிளான மொமெண்ட்டை இன்னமும் வச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அந்த திருமணத்துக்கு நடிகர் ராதாரவிக்கு அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்படலை. அதுக்கு அவர் வருத்தப்பட்டு கொடுத்த இன்டர்வியூ, இந்த 2 விஷயமுமே அந்த கல்யாணத்தோட அந்த மொத்த ஹாப்பினஸையுமே குறைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒன்று, பாக்யராஜோட மரணம். அது மட்டும் இல்லாமல் குஷ்புவோட திருமணத்தில் அதிகப்படியான சாப்பாடு, மது அப்படின்னு இருந்ததுனால தான் அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு விளக்கத்தை அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து மொத்தமா வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ணின ஆட்களோட அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நடிகர் பாக்யராஜ் எங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாம நீண்ட காலம் அவரு கூட எங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசாதீங்க அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதாரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் குஷ்பு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்ப அவங்கள யாருமே டச் பண்ணல. ஆனா நான் தான் அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். பாண்டித்துரை படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் நடந்தது. ஆனா அந்த நன்றியெல்லாம் இன்னைக்கு குஷ்பு மறந்துட்டாங்க. ஆனா சுந்தராவது கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அவரு எலெக்ஷன்ல நிற்கும் போது கூட முதல் ஆளா நான் தான் போய் அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட பணம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா மகளோட கல்யாணத்தை ரொம்பவும் ஆடம்பரமா நடத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பணம், அந்தஸ்து, அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடி கட்டி பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு நெட்டிசன்ஸ்கெல்லாம் கண்டிப்பா ராதாரவிக்கு இன்விடேஷன் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கணும். அவர் வராரு வரல, ஆனா அவருக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கணும். இது மிகவும் தப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து பாக்யராஜோட இறப்புக்கு அப்புறமும் நீங்க எப்படி உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இந்த அளவுக்கு உங்களுடைய திருமண விருந்து, அந்த கோலாகலமான அந்த ஆடம்பரத்தை ஷேர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குஷ்புவையும் வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க.